தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பாக தேர்தல் ஆணையம் நோக்கி காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தலைமையில் பேரணியானது தொடங்கியிருக்கிறது. 300 எம்பிகளுடன் நாடாளுமன்றத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்லும் எதிர்க்கட்சியினர். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்ல உள்ளனர். வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இதனை எதிர்த்தும் ராகுல் காந்தி தலைமையில் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 300க்கும் மேற்பட்ட எம்பிக்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்ல உள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் இணைந்திருக்கிறார். டார்வின், எந்தெந்த முக்கிய தலைவர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள்? அங்கு கள நிலவரங்கள் என்ன? வாக்காளர் பட்டியலில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்ல தொடங்கியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூட்டணி கட்சிகளை சேர்ந்த மூத்த தலைவர்களும் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் மீண்டும் இணைகிறார். டார்வின், எந்தெந்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? கள நிலவரங்கள் என்ன? தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை எதிர்த்தும் அதே போன்று வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் பல்வேறு நடைபெற்றதாகவும் குற்றச்சாட்டு எழுப்பித்தான் தேர்தல் ஆணையத்தை நோக்கி எதிர்க்கட்சியுடைய எம்பிக்கள் அனைவரும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக அறிவித்திருந்தனர். அந்த வகையில் இன்று நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய உடனாக அந்த நாடாளுமன்றத்தில் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். குறிப்பாக காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் தொடர் கோரிக்கையை வைத்திருந்தார்கள். ஆனால் அவையில் விவாதத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை இன்று 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் இந்த இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி தேர்தல் ஆணையத்தை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் பேரணியாக செல்வோம் என்று அறிவித்திருந்தார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது நாடாளுமன்றத்தினுடைய பின்பகுதி வழியாக டிரான்ஸ்போர்ட் பவன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நேரடியாக இவர்கள் அந்த பேரணியாக சென்று தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிடுவதாக அறிவித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். ஆனால் இங்கு பேரணி செல்வதற்கு எப்போதுமே அனுமதி கிடையாது. குறிப்பாக டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம், அதாவது ஜந்தர் மந்தர் இந்த பகுதியில் மட்டும்தான் போராட்டமோ பேரணியோ நடத்துவதற்கு அனுமதி என்பது வழங்கப்படும். ஆனால் இந்த மற்ற பிற பகுதிகளில் எந்த ஒரு அனுமதியும் இல்லாத நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பேரணியாக இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று டெல்லி காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். அதே வேளையில் மேலும் தடையை மீறி பேரணியாக அவர்கள் செல்ல முற்பட்டால் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் ஏற்பாடுகளை டெல்லி காவல்துறையினர் செய்திருந்தார்கள். குறிப்பாக டெல்லி காவல்துறை, அதே போன்று துணை ராணுவ படையினர் ஆகியோர் இந்த தடுப்பு வேலிகளை அமைத்து முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நாடாளுமன்றத்தின் வளாகத்திற்கு வெளியே வந்தவுடனாக இம்தியாஸ் கான் மார்க் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி முழுவதுமாக தற்போது பாதுகாப்பு வலயத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பேரணி வழியாக செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் தற்போது இந்த பகுதியில் முழுவதுமாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஒருவேளை தடையை மீறி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வதற்கு முற்பட்டால் அவர்களை உடனடியாக தடுத்து நிறுத்தி கைது செய்வதற்கு மற்றும் அங்கு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 4 பேருந்துகள் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே
பேரணியாக செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்க நிலையில் தடுப்பு வேலிகள் அமைத்து இந்த பேரணியை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். தற்போது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேரணியாக நாடாளுமன்றத்திற்கு வெளியே வர துவங்கி இருக்கிறார்கள். இதில் இந்த இந்தியா கூட்டணியை சேர்ந்த அனைத்து எம்பிக்களும் இந்த பேரணியில் கலந்து கொள்வதற்காக வந்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர்கள் பேரணியாக வர கொண்டிருக்கும் இந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த இந்தியா கூட்டணியுடைய அனைத்து கட்சியினுடைய எம்பிக்களும் தற்போது நாடாளுமன்றத்திற்கு வெளியே இந்த இந்தியா மார்க் வழியாக நேரடியாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு செல்வதற்கு பேரணியாக செல்வதற்காக வந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி டார்வின். பீகாரில் நடைபெற்ற தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட பீகாரில் உள்ள வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது பேசு பொருளான நிலையில் இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இதற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் 10 ஆண்டுகளில் நடைபெற்ற பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி தலைமையில் 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து இந்திய தேசிய தேர்தல் ஆணையம் தலைமை அலுவலகம் வரை பேரணியாக செல்ல இருக்கின்றனர்.
வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பாக தேர்தல் ஆணையம் நோக்கி காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு எம்பிக்கள் 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றனர். இதற்கு காவல்துறை தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காவல்துறையினின் அனுமதியை மீறியும் ராகுல் காந்தி தலைமையில் 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இந்த பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் அப்பகுதியில் சற்று பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் மீண்டும் இணைகிறார். டார்வின், 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் அப்பகுதியில் குவிந்திருப்பதால் அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பேரணிக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அனுமதியை மீறி இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா? விவரங்கள் என்ன? எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை எதிர்த்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக அவைக்குள்ளாக விவாதம் வேண்டும் என்று கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையிலும் விவாதம் என்பது அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் தற்போது இந்த விவகாரத்தை கையில் எடுத்து உடனடியாக அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி செல்ல வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள். அதே நிலையில் பல்வேறு காலகட்டங்களில் பல தேர்தல்களில் வாக்காளர்களுடைய பட்டியலில் முறைகேடு நடந்ததாகவும் ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் பல்வேறு இடங்களில் ஒரே வாக்காளர்களுடைய பெயர் இருந்தது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளை சுட்டிக்காட்டியும் இந்த பேரணி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்தியா கூட்டணியுடைய காங்கிரஸ் தலைமையிலான இந்த பேரணி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது அந்த பேரணிக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருந்தது. இந்த அனுமதியை மீறி நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து வெளியே வந்து இம்தியாஸ் மார்க் வழியாக, அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கவர்ன் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி வழியாக இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகுவதற்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்திருந்தார்கள். இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் எடுத்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக 150க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இந்த போராட்டத்தில் பேரணியாக சென்று முற்றுகையிடுவதற்கான அந்த ஒரு நிகழ்வு ஏற்பாடு பேரணி என்பது தொடங்கப்பட்டது. ஆனால் அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்து அந்த பகுதி முழுவதுமாக ஆங்காங்கே தடுப்பு வேலிகள் அமைத்து முழுவதுமாக அந்த எம்பிக்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இதனையடுத்து அந்த பேரணி என்று தடுத்து நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியிலேயே எம்பிக்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வாக்காளர் பட்டியலில் இதனை முறைகேடுகள் நடந்திருப்பது, அதே போன்று தீவிர வாக்காளர் திருத்தம் உள்ளிட்டவற்றை நிறுத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தும் தடுப்பு வேலிகளுக்கு மேலாக சில எம்பிக்கள் ஏறி அதிலிருந்து குதித்து இந்த மறுபக்கம் வந்து பேரணியை தொடர வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கார்கள். குறிப்பாக பார்த்தோம்னால் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தடுப்பு வேலிகளை தாண்டி வருவதற்கான முயற்சியை பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முவா மைத்ரா, அதே போன்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி உள்ளிட்டோர் இந்த தடுப்பு வேலிகளை தாண்டி பேரணி செல்வதற்கான அந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கும் காட்சியை தான் நாம் பார்க்க முடிகிறது. இந்த தொடர்ச்சியாக இது போன்ற இந்த பேரணி என்பது, அதாவது தொடர்ச்சியாக இது போன்ற வாக்காளர் பட்டியலில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதற்கு தேர்தல் ஆணையமானது விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த பேரணி என்பது தொடங்கப்பட்டு நடத்தப்பட்ட நிலையில் தான் தற்போது பேரணி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. போலீசாரும் அந்த பேரணிக்கு அனுமதி இல்லை என்பதை தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கலைஞர் செல்லுபடியும் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பகுதியில் அமர்ந்து தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். பல்வேறு காவல்துறை வாகனங்களும் இங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் தடையை மீறி இவர்கள் செல்லும் பட்சத்தில் எம்பிக்கள் கைது செய்யப்படுவதற்கான அந்த நடவடிக்கையை காவல்துறை எடுக்கும். அதன் வகையில் தான் தற்போது இந்த பேருந்துகள் காவல்துறையினர் அனைத்து வகையான தடுப்பதற்கான அந்த முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு வரும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. அனைத்து தயார் நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் தான் தடுப்பு வேலிகளுக்கு ஒருபுறமாக, அதாவது நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே வந்தவுடனாகவே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அதற்கு மேலாக முன்னேறி செல்ல விடாமல் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி இருக்கும் காட்சியை தான் பார்க்க முடிகிறது. எனவே தற்போதைய நிலையில் பார்த்தோம்னால் இந்த அனைத்து இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரைக்கும் அந்த சாலையில் தொடர்ச்சியாக
அமர்ந்து அந்த முழக்கங்களை எழுப்பியும் காட்சியை பார்க்க முடிகிறது. தடையை மீறி இவர்கள் மீண்டும் பேரணி செல்வதற்கான முயற்சியை பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் தற்போது பார்க்க முடிகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின்.